என்ன சமையலோ என்ன சமையலோ. பிசிபெலாபாத் பண்ணலாம். இது எங்கள் அம்மா கிட்டேருந்து நான் கற்றுந்தது. அதுக்கு இந்த ஆழாக்கில் ஒரு 3/4 கப்பு பச்சரிசி எடுத்து வச்சுருக்கேன். 1/4 கப்பு துவரம்பருப்பு, மஞ்சப்பொடி 1 டீஸ்பூன், 1/2 டீஸ்பூன் கடுகு, 3 டீஸ்பூன் எண்ணெய், 3 டீஸ்பூன் நெய், கொஞ்சம் கருவேப்பிலை, 3 பச்சை மிளகா, 15 சின்ன வெங்காயம், 1 டீஸ்பூன் பெருங்காயம், தேவையான அளவுக்கு உப்பு, 1 கப்பு புளி தண்ணி. பிசிபெல்லாக்காய் கொஞ்சம் பூசணிக்காய், கொஞ்சம் கேரட், கொஞ்சம் உருளைக்கிழங்கு, கொஞ்சம் பீன்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். பிசிபெல்லாக்கு கடைசியாக தாளித்து போடுறதுக்கு கொஞ்சம் வேர்க்கடலை, கொஞ்சம் முந்திரி பருப்பு, தேவையான அளவுக்கு கொத்தமல்லி. அரிசியும் பருப்பையும் ஒன்றா கலந்து ஒரு 3-4 வாட்டி நல்லா அலசிடலாம். இப்போ ஒரு 3.5 கப்பு தண்ணி ஊற்றி, உங்களுக்கு ரொம்ப குழவா வேணால் 4 கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க. அப்படியே ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டு குக்கரில் ஒரு 4 விசில் விட்டுடலாம். இப்போ இந்த காய் எல்லாத்தையும் ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு, கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டு குக்கரில் ஒரு விசில் சவுண்டு விட்டுடலாம். பிசிபெலாபாத்துக்கு வறுத்துக்கிறதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் தனியா, 3 டீஸ்பூன் கசகசா, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 கப்பு தேங்காய், ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு அன்னாசி பூ. காரத்துக்கு ஒரு 10 மிளகா வச்சுருக்கேன். குண்டு மிளகா, நீட்டு மிளகா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி பிசிபெல்லா மசாலா ரெடி பண்ணிடலாம். இப்போது மசாலாலாம் வறுத்தாச்சு. இது ஆறட்டும், அப்புறம் நம்ம குறைன்னு அரைச்சிக்கலாம். இப்போ வெங்காயம் வதக்கிறதுக்கு ஒரு 3 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இப்போ கடுகு போட்டுடலாம். கடுகு வெடிச்சிட்டு இப்போ பெருங்காயம் போட்டுடலாம். கொஞ்சம் வதக்கிட்டு அப்படியே வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் வெங்காயம் வதங்கிட்டு இப்போ அப்படியே புளி தண்ணியும் ஊற்றி இப்படி ஒரு எக்ஸ்ட்ராவாக 1 கப்பு தண்ணியும் ஊற்றிடலாம். உப்பு, மஞ்சப்பொடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ இந்த காயை புளி தண்ணி கூட சேர்த்து நல்லா கொதிக்க விடலாம். காய் நல்லா புளி தண்ணியோடு சேர்ந்து நல்லா 2 கொதி வந்துடுது. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை ஒரு 1/2 கப் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி இதில் சேர்த்துடலாம். சாதம் ரெடியாக எடுத்து ஒரு கரண்டியால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சாதத்தை புளி தண்ணி மிக்சரோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ சாப்பிட்டு பார்த்துட்டு ஏதாவது உப்பு வேணுமான்னு பார்த்துக்கலாம். எனக்கு இன்னும் கொஞ்சம் உப்பு வேணும். நான் 1 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். பிசிபெல்லா கரெக்டாக ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் தளரவே இருக்கட்டும், ஏன்னா ஆறி போகும்போது இன்னமும் கெட்டியாகிடும். இப்போ கடைசியாக இதுக்கு கொஞ்சம் நெய்யில் முந்திரி பருப்பு, வேர்க்கடலையும் தாளித்து இதில் சேர்க்கலாம்.
அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆகிடுது. கடைசியாக கொத்தமல்லியும் தூவிடலாம். சுட சுட பிசிபெலாபாத் ரெடி பண்ணியாச்சு. செம்ம வாசனையாக இருக்குது. ஒரு கம்ப்ளீட் ஃபுட். சாதம் இருக்குது, பருப்பு, காய், ஒரு ஸ்பூன் வச்சு சாப்பிட்ற வேண்டியது தான். ட்ரை பண்ணி பாருங்கள்.